ஹாய் ஆல். ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக உங்க விஜய் எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம கெனத் ஆண்டர்சனோட ஹண்டிங் கிரானிக்கல்ஸ் வந்து இன்னொரு அற்புதமான கதையை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோட பேர் தான் பியூர் சைட் ஆஃப் திங்ஸ். அதுல பார்ட் 1ன்னு சொல்லிட்டு செல்வராஜ் ஏகேஏ மலையூர் மம்முட்டியான பத்தி பேசியிருந்தேன். இன்னைக்கு அதுல பார்ட் 2 நான் போடுறது ஆக்சுவலி ஒரு 4 பார்ட் சீரிஸ். ஓகே, இன்னைக்கு நான் போடுறது பார்ட் 2. இந்த பார்ட் 2ல வந்து நான் பேச போறது வந்து கெனத் வந்து காடுகள்ல வேட்டையாடுறதுக்கு மட்டும் போக மாட்டாரு, சும்மா காட்டு மக்களை பத்தி பேசுறதுக்கும் அந்த காடை ரசிக்கிறதுக்கும் போவாரு. அப்படி அவர் போகும்போது பிளாக் மேஜிக் என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. அதை பத்தின கதை தான் இது. ஓகே, ஒட்டக்கமன் வில்லேஜ், அதாவது பிரசன்ட் டே ஊட்டி இருக்குங்களா, அன்னைக்கு காலகட்டத்தில் வில்லேஜ். அந்த ஒட்டக்கமன் வில்லேஜ்ல இருந்து தள்ளி நீங்க இருக்கிற இடம் தான் வந்து மணவல்லா. ஒரு 7 மைல் தள்ளி வரணும் மணவல்லா. அதுல இருந்து ஒரு 3 மைல் தள்ளி போனா குருப்பள்ளி. இது ரெண்டுமே வில்லேஜஸ். இந்த வில்லேஜஸ்ல இருக்கிற இன்ஹாபிட்டன்ஸ், அதாவது மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இருளா ட்ரைப்ஸ். ஜெய்பீம் படத்துல வருவாங்களா, காட்ட சந்தேக வாழ்ற மனிதர்கள், பாம்பு பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த வில்லேஜ்ல வாழ்வாங்க. இவங்க கஷ்டம் படி அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னா பொண்ணு வந்து டௌரி தராது, பையன் தான் டௌரி தரணும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ மணவல்லால ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு ஃபேமிலி இருக்கு. அங்க ஒரு அழகான பொண்ணு அவங்க கிட்ட இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பாக்குறதுக்காக இவங்க கோருப்பள்ளி வில்லேஜ்ல போய் ஒரு நல்ல பையனை பார்த்து மேரேஜை ஃபிக்ஸ் பண்றாங்க. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பையனோட ஃபேமிலியால அவங்க கேட்ட பணத்தை தர முடியல. அதனால என்கேஜ்மெண்ட் பிரேக் பண்ணிட்டு இந்த பொண்ணை வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணும் போயிடுறான். இந்த பையனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். இந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து பழி வாங்கணுங்கிற முடிவு எடுத்துறான். இதுக்கு அவன் தேர்ந்தெடுத்த ஒரு கொடூரமான விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். காவேரி பேசன் பக்கத்துல வந்து ஒரு பிளாக் மேஜிஷியன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை வந்து ரொம்ப கொடூரமானவனும் பிளஸ் வந்து நிறைய தொல்லைகள் மக்களுக்கு கொடுக்கறதா நல்லா பேசிட்டு இருந்திருக்காங்க. இவன் அவனை போய் பார்க்கறான். அவன் கொஞ்சம் பணம் கேட்கறான், பிளஸ் ஒரு ஆடை கேட்கறான். அந்த ஆடை கொண்டு அந்த ஆடோட சதையெல்லாம் இவன் சாப்பிட்டுறான். அந்த ஆடோட தோலை இந்த பையன்கிட்ட கொடுத்துட்றான். அந்த ஆடோட ரத்தத்தை எடுத்து என்ன பண்றான், அபிஷேகம் பண்றான் சில ஈவில் ஸ்பிரிட்ஸுக்கு. இதெல்லாம் நடக்கிறது பத்தி பாத்தீங்கன்னா மணி 3. இங்க பாத்தீங்கன்னா மணவல்லா வில்லேஜ்ல இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு 3:30 மணிக்கு இந்த பொண்ணு எந்திரிக்கிறா. அவரால் தாங்கிக்க முடியாத வயிற்று வலி. உடனே அவன் பாத்ரூம் ஓடுறா. பாத்ரூம்ங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில தான் இவங்க வந்து மலம் எல்லாம் கழிப்பாங்க. அந்த இடத்துக்கு ஓடுறா. திடீர்னு 2 பேரும் வந்து அவளை வழி மறிச்சு அவளோட சாரியை பிடிச்சி இழுக்கிறானுங்க. இந்த 2 பேரும் என்ன சொல்றாங்க, நீ உடனே எங்களோட கோருப்பள்ளி வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த பொண்ணு வந்து புரிஞ்சிச்சு அந்த பையன் தான் அனுப்புறான்னு சொல்லிட்டு சோ அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கா. எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லாத காலகட்டங்க, ஆனா நிலா வெளிச்சம் பயங்கரமா இருக்கு. இந்த நிலா வெளிச்சத்துக்கு இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 பேருக்குமே கால் கிடையாது. அவங்களோட கால் தரையில படல. இது அவ நிலா வெளிச்சத்துல பாக்குறா. இதை பார்த்த உடனே அவன் அப்படியே ரொம்ப பயங்கரமா கத்துனோடனே ஊர் அக்கம் பக்கத்துல இருக்க ஜனங்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறானுங்க. இவன் நடந்ததை சொல்றா. இவங்க எல்லாம் ஏதோ நீ கட்ட கனவு கண்டிருப்பா அப்படி இப்படி சொல்லி அந்த பொண்ணு அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு பயங்கர ஜலம், எந்திரிக்கவே இல்லை. 7-7:30 மணிக்கு மேலதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க சாப்பாடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் குழம்பு, இது மட்டும் தான் அவங்க சாப்பாடு. அதை எடுத்து வாயில வைக்கிறா. திடீர்னு உடம்பெல்லாம் ஆடுது. அவ மூஞ்சி எல்லாம் பயங்கரமா பதட்டமாகுது, பயமாகுது. அவளோட தொண்டை எல்லாம் அந்த சாப்பாடை சாப்பிடும்போது பயங்கரமா எரியுது. டப்புனு வெளில துப்பிடுறா. ஆனா சாப்பாடு வரலங்க, பெரிய கல்லு தான் வருது. ஆமாங்க, 8 மணின்ற பாருங்களேன், இரவு. அதாவது சூரிய வெளிச்சத்துக்கு அப்புறம் அவ எந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் அவ வந்து கல்லாதான் கக்கறா வெளியில. அவளுக்கு தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்குது. இது ஒரு 8 நாளா நடந்துகிட்டே இருக்கு. இந்த பொண்ணு அதிர்ச்சியிலையும் அந்த குடும்பமும் பயங்கரமா அதிர்ச்சியிலையும் மிரண்டு போறாங்க. ஆனா அவளால் காலையில நல்லா நார்மலா சாப்பிட முடியுது. இந்த விஷயம் ரொம்ப பயங்கரமா பரவுது. கிணத்துக்கும் ஒட்டக்கமன்ல இருந்து இந்த விஷயம் தெரியாது வருது. இவர் உடனே மணவல்லா வில்லேஜுக்கு போய் அந்த பொண்ணை பார்க்கணும்னு போயிடுறாரு. இவர் அந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் போறாரு. போகும்போது அந்த பொண்ணை நார்மலா விட்டு பேசுது, எல்லாத்தையும் கேட்கிறாரு. 7 மணிக்கு அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு வெயிட் பண்றாரு அந்த இடத்துல. இந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, இந்த பொண்ணோட டக்குனு இவர் அந்த பொண்ணோட தலையை பிடிச்சிடறாரு. தலையை பிடிச்ச வாயை தொடங்க வச்சு இவர் வந்து விரல் எல்லாம் உள்ள விட்டு பாக்குறாரு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே அவருக்கு இந்த எல்லாம் கேட்டு செக் பண்ணி பாக்குறாரு, எதுவுமே கிடையாது. இந்த பொண்ணை சாப்பிட சொல்றாரு. இவர் முன்னாடியே உட்காந்து பாக்குறாரு. இந்த பொண்ணு அரிசி எல்லாம் சாப்பிடுது. இந்த தடவை துப்புறது பாத்தீங்கன்னா பாட்டில் துப்புறா. உடஞ்சு போன பாட்டில் பீசஸ் துப்புறா. இது கிணத்துக்கு ஒரு பெரிய ஷாக்கு கிடைக்குது. திருப்பி அவர் வாயில திறந்து எல்லாம் பாக்குறாரு, ஒரு பிட்டு அரிசி கூட கிடைக்கல. இது கிணத் இந்த புக்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. சரிங்களா, இவருக்கே அந்த பினாமினை பத்தி ஒன்றும் புரியல. இவர் 2வது நாளும் அந்த பொண்ணை பார்க்க வர்றாரு. 2வது நாளும் இதே தான் நடக்குது. அந்த பொண்ணு அதிர்ச்சியில ரொம்ப பயத்திலையும் ஒரு மாதிரி ஆயிட்டே போறா. அவங்க குடும்பமும் ரொம்ப பதற்றத்தை நடந்துட்டு இருக்கு. நிறைய கூட்டமும் அந்த இடத்துல சூழ்ந்து ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல சூழ்ந்துக்கிறாங்க இதை பத்தி நினைக்கிறதுக்கு. கிணத்து என்ன பண்றாரு, அந்த பொண்ணுகிட்ட இருந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க அப்பா அதை சேகரிச்சு வச்சிருக்காரு. எல்லாத்தையும் பாக்குறாரு. பெரிய கல் வந்து 3 ounce, அது மாதிரி ஒரு 6 கல் பாக்குற டிஃப்ரெண்ட் சைஸஸ் டைப்ல பாட்ரியோட ஸ்பேசஸ்லாம் இருந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டில், உடஞ்சி போன பாட்டில் பீசஸ் எல்லாம் இருந்திருக்கு. இவர் லாஸ்ட் அந்த பொண்ணுக்கு எடுத்த போது இந்த பாட்டில் பீசஸ் எடுத்திருக்கு. அதை கிணத்து ஆக்சுவலி பார்க்கும்போது வாயில எல்லா இடத்துலயும் பார்த்திருக்காரு. எங்கேயுமே எந்த ஸ்கிராச்சுமே கிடையாது. இவருக்கு ஒரு பினாமினன் புரியல. எப்படி ஒருவேளை பாட்டில் துப்புறான்னா எங்க வாயில் எப்படியுமே ஸ்கிராச் பண்ணாம எப்படி வெளில வருது, அவர் எக்ஸ்பிளனேஷனே கிடைக்க முடியல. சோ இது வந்து ஒரு பக்கா பிளாக் மேஜிக் வந்து அவர் பாக்குறாரு.
அவருக்கும் இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா புரியுது. நான் தன்னை சுத்தி நடக்கிறது வந்து ஒரு பயங்கரமான அமானுஷங்கள் புரியுது. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்து பூட்டு சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கிறிஸ்டியன் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்துட்டு மசனகுடியில இருந்து பஸ் வர வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து 3 மைல் இந்த கிராமத்துக்கு நடந்தே வந்திருக்கிறாரு. இவர் இந்த பொண்ணை பத்தி கேட்ட உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கிணத்து வந்து இவரை பாக்குறாரு. நல்ல ஒரு நல்ல இங்கிலீஷ்ல அவர் அவர்கிட்ட பேசுறாரு. நான் வந்து ஒரு ஃபேத் ஹீலர், கடவுள் வந்து எனக்கு வந்து ஹீலிங் பவர்ஸ் கொடுத்திருக்கிறாரு. இந்த பொண்ணை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த பொண்ணை நான் ஹீல் பண்றதுக்காக கடவுள் என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படின்றாரு. கிணத்து வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸ் ஆகிறாரு. பட் அவர் நல்லா பேசணும்னு இவரும் உட்காந்துக்கிறாரு. 7-7:30 மணி ஆகுது, சாப்பாடு தராங்க. இவரும் கிணத்து கூட அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கும் கிணத்து கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான். இந்த பொண்ணு சாப்பிட்றா. இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. திருப்பி அவ மூஞ்சிலாம் மாறுது. உள்ளுக்குள்ள இருந்து அவளுக்கு பயங்கரமான ஒரு பயம் வருது. திருப்பி வெளில கக்குறா. பார்த்தா கல் வந்து விழுகுது. இப்ப என்ன பண்றாரு இவர், அந்த பொண்ணை போய் பிடிச்சி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆஃப் நசரத் ஒன்றரை ஈவில் ஸ்பிரிட்டை வெளில வா அப்படின்றாரு. இந்த பொண்ணு அப்படியே ஆடி போறா. அப்படியே கண்ணெல்லாம் உள்ள போது. ஒரு மாதிரி அவ பாடியே ஷேக் ஆகுது. டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். விழுந்த உடனே அவர் சொல்றாரு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தண்ணி தெளிச்சு எழுப்பி திருப்பி ஒரு ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு, அம்மா நீங்க சாப்பாடு வந்து கொடுங்க அப்படின்றாரு. சாப்பாடை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு சாப்பிடுது. சாப்பாடு உள்ள இறங்குது. ஆனா இந்த தடவை எதுவுமே ஆகல. இது கிணத்து பாக்குறாரு. கிணத்துக்கு இந்த விஷயம் புரியுது. அந்த பிளாக் மேஜிக்கோட ஸ்பெல்ல இவர் உடைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கிணத்து நல்லா தெளிவா சொல்றாரு, இந்த பொண்ணு வந்து எந்த கிம்மிக்ஸும் பண்ணல, எந்த விதத்துல யாரையும் ஏமாத்தல. ஏன்னா நான் அவளோட வாய்க்குள்ள என் விரலெல்லாம் விட்டு பார்த்தேன், உண்மையில எதுவும் கிடையாது. அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்பி நான் தேடி பார்த்தேன், ஒரு பிட்டு அரிசி இது வாயில கிடையாது, நார்மலா அதை பண்ண முடியாது அப்படின்றாரு. அண்ட் ஸோ இப்ப வந்து இந்த பொண்ணுக்கு சாப்பாடு தராங்க. இந்த பொண்ணு சாப்பிட்றா. சாப்பாடு உள்ள இறங்குது. ஒரு பிரச்சனையும் கிடையாது. புட்டுசுவாமி சொல்றாரு, கடவுள் அவளை ஹீல் பண்ணிட்டாரு அப்படின்றாரு. உடனே கிணத்துக்கு அது ஒரு வியப்பா தெரியுது. ஆனா பிளாக் மேஜிக்கை பத்தி இதுதான் கிணத்தோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். ஸோ இந்த கதை வந்து நான் மூட நம்பிக்கைகளை வளர்க்கறதுக்காக எல்லாம் சொல்லலைங்க. இது இந்த புக்ல இருந்திருக்கு. எனக்கு திருப்பி திருப்பி சொல்றாரு, பார்த்தது உண்மைன்றாரு. வெல், ஐ ஹேவ் டு கோ வித் ஹிம். ஸோ இந்த கதை ரொம்ப சின்ன கதை தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே. ஓகே, ஒன்ஸ் அகைன் சேனல் விஜய்க்காக விஜய். ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர். பாய்.